7ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் என்ன பலன் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஐயா 7 குடையவன் ஒரு கிரகம் இருக்கும். அது எங்க உட்கார்ந்து இருக்குது, அது எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கு, லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்குது, அது என்ன சாரத்தில் வாங்கியிருக்குதோ அந்த பலனை உறுதியா செய்யும். இல்லைன்னு சொல்லாதீங்க. அந்த வீட்டுக்காரன் இருக்கிறான், அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்னு பார்க்கணும். அவர் யார் சாரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். உன் லக்னத்துக்கு அவர் என்ன பலன் செய்வார்னு அதை பார்த்தா அந்த பலனை சரியா சொல்லலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜோசியை பற்றி கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ இந்த மாதிரி போடுவோம். நன்றி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா உங்கள் மாதிரி ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். இந்த வீடியோ ஏதாவது பிரயோஜனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை நேரம் இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பதில் சொல்லுவோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.